அனைவருக்கும் நம்ம காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27/5/26ங்க, புதன்கிழமை 27 மே 2026. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 by 1 பார்ப்போம். இடமிருந்து வலம். கட்டிடம் கட்ட உதவும் சுட்டக்கல். மண்ணை சுட்டு வச்சுருப்பாங்க. சுட்டக்கல் அப்படின்னா என்னென்னு பதில் சொல்லலாம்னா செங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? செங்கல். சரிங்க. அப்போது ஒன்று மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். சேலை ஆரம்பிச்சுக்குங்க. பழக்கத்தில் இல்லாத மதிப்பிழந்த நாணயம். செல்லாத காசு. செல்லாதன்னா மதிப்பு இழந்த, புழக்கத்தில் இல்லாத காசு. ஸோ பதில் என்ன? செல்லாத காசு. பதில் என்ன? செல்லா காசு. சரிங்களா? செல்லா காசு அப்படின்னு சொன்னால் இது முடிஞ்சிச்சு. சரிங்க. 5 இடமிருந்து வலம் என்ன? குழந்தைங்களை தூங்க வைக்க கட்டுவது. குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு என்ன கட்டுவாங்கன்னா தொட்டிலில் தாங்க போட்டு ஆட்டுவாங்க. பதில் என்ன? தொட்டில். 4 எழுத்து இருக்கனால தொட்டில். 2 எழுத்து இருந்ததுன்னா தூளின்னு சொல்லலாம். சரிங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? இல்லில் முடியுதுங்க. இரவு அல்ல, நைட்டு இல்லை அப்படின்னா பகல்னு சொல்லலாம். பதில் என்ன? பகல். 2 இடமிருந்து வலம் என்ன? சென்னை வரை வெள்ளையர்களால் வெட்டப்பட்ட ஒரு நீர்வழி கால்வாய். சென்னை வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்ட ஒரு நீர்வழி கால்வாய் அப்படின்னா பக்கிங்ஹாம் கால்வாய். பக்கிங்ஹாம் கேனல். பக்கிங்ஹாம் கால்வாய் அப்படின்னா நம்ம காக்கிநாடாலேருந்து கடலூர் வரைக்கும், பிச்சாவா வரைக்கும் 796 கிலோமீட்டருக்கு கால்வாயை வெட்டியிருக்காங்கங்க. ஏன்னா கடல் பக்கத்தில் வந்து நம்ம இந்த ஊருக்குள்ள டிரான்ஸ்போர்ட் கடல் வழி ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்காக 796 கிலோமீட்டர். இடையில நிறைய உப்பளத்தெல்லாம் இதை கனெக்ட் பண்ணிட்டு வரும். சரிங்களா? அவ்வளோ பிரமாண்டமாக வெட்டிக்காங்க. 3 மேலேருந்து கீழே ஆரம்பிக்காங்க. ஈனாத இளம்பசு. ஈனாத இளம்பசு அப்படின்னா அது என்ன? கிடாரி தான் சொல்கிறோம். சரிங்களா? 6 வலமிருந்து இடம் என்ன? 6 வலமிருந்து இடம். ஒரு மிளகாய் வகை. கௌரவர்கள் தாய் அப்படின்னா யாருன்னா காந்தாரி தாங்க. மிளகாய் வகையிலையும் காந்தாரின்னு இருக்குங்க. மிளகாய் வகையிலையும் காந்தாரி மிளகாய் வகை இருக்குது. அது எங்கன்னா கேரளா, நீலகிரி இந்த சைட்லலாம் காய்க்கக்கூடியது. ரொம்ப குட்டியாக இருக்கும். அதை வந்து பறவை கண் மிளகாய்னு சொல்லுவாங்க. அந்த சைஸில் அவ்வளோ குட்டியாக இருக்கும் டிஷ்ஷாக. ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? ஆட்சி காலம் முடிஞ்சக்கப்புறம், கவர்மெண்ட் முடிஞ்சக்கப்புறம் அடுத்த கவர்மெண்ட் வர வரைக்கும் தற்காலிக அரசு. ஏன்னா கவர்மெண்ட் வேலையெல்லாம் செய்யறதுக்கு உள்ள அரசு என்னன்னு சொல்லுவாங்கன்னா காபந்து அரசுன்னு சொல்லுவாங்க. காபந்து. காருக்கு இந்துக்கு போட்டிருக்கோம். காபந்து. சரிங்களா? காபந்து அரசு. சரிங்க. அடுத்து 8 ஓட்டு அளிப்பவர்கள். ஓட்டு போடுறவங்கன்னா நம்ம தான், ஓட்டர்ஸ். தமிழில் வாக்காளர்கள்னு சொல்லலாம். வாக்காளர். என்ன? வாக்காளர். 7 மேலேருந்து கீழே என்ன? உணவுன்னா சாப்பாடு, அன்னம். ஆனால் 2 இடத்து இருக்கனால ஆகாரம்னு சொல்லலாம். ஆகாரம். ஓகேங்க. 13 வலமிருந்து இடம் என்ன? அதிர்ஷ்டம், லக்கு. இம்ல முடிஞ்சதுக்கு 3 எழுத்து அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? யோகம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 12 கீழேருந்து மேலே என்ன? வாவுக்கு டீ இருக்குங்க. 12 கீழேருந்து மேல். திருவாளன்
இதோட ஆண்பால் வந்து திருவாளன். இதோட பெண்பால் என்னன்னு கேட்டிருக்காங்க. திருவாட்டின்னு சொல்லலாம். இலக்கிய தமிழில் வரக்கூடியது திருவாட்டி. சரிங்களா? பதில் என்ன? திருவாட்டி. ஓகே. திருவாட்டின்னா என்னென்னா செல்வி சீமாட்டின்னு அர்த்தங்க. 12 வலமிருந்து இடம் இருக்கா? இல்லை. 10 11 இடமிருந்து வலம் இருக்கா? கடனாளியோடைய சொத்தை கைப்படுத்த வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டு வந்து ஜப்தி பண்ணும். ஸோ பதில் என்ன? ஜப்தி. சரிங்க. 11 கீழே இருந்து மேலே என்ன? காய்ச்சல் அதிகமானாலும் இது வரும். காய்ச்சல் அதிகமானால் வலிப்பு மாதிரி வரக்கூடியது என்னன்னு சொல்லுவோன்னா ஜன்னி. சரிங்களா? அடுத்து 9 இடமிருந்து வலம் இருக்கா? இல்லை. 9 மேலேருந்து கீழே? பட்டாசு என்றாலே நினைவுக்கு வரக்கூடிய ஊர் எந்த ஊர்னா சிவகாசி. பட்டாசு என்றாலே அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம தான் எக்ஸ்ட்ரா எழுதிக்கிட்டோம். சிவகாசி பட்டாசினாலே. சிவகாசிலேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு அமைச்சர் கிடச்சிருக்காங்க. 10 வலமிருந்து இடம் என்ன? தைக்க இது உதவும். இது தைக்கிறதுக்கு துணி தைக்கிறதுக்கு இது தேவைங்க. என்னதுங்க? ஊசி. 2 எழுத்து சி இருக்கனால ஊசி. சரிங்க. 15 வலமிருந்து இடம் என்ன? கோந்து. கோந்துன்னா பசை. நேற்று இந்த ராணி புக்கில் பார்த்தோம். மரத்துலேருந்து வடியக்கூடிய பிசின் அப்படிங்கிறத தான் கோந்துன்னு சொல்லுவோம். பிசின். இங்கே வந்து 3 எழுத்தாக கேட்காங்க. நடு எழுத்து சி இருக்கனால என்னன்னு சொல்லி எழுதுவோம்? பிசின் அப்படின்னு எழுதுதோம். சரிங்களா? இனிமே அடுத்து 16 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். கொல்கத்தாவில் பேசும் மொழி. கொல்கத்தாவில் என்ன மொழி பேசுவாங்க அப்படின்னு கேட்டால் பெங்காலிங்க. சரிங்க. பெங்காலி எழுதிட்டீங்க. அப்போ 14 மேலேருந்து கீழே 2 எழுத்து கா இருக்குங்க. செல்வராகவன் நடித்த ஒரு படம் என்ன அப்ப நல்லவன். இப்போ ஒரு பாட்டு படிச்சுட்டு அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுல்ல. அந்த படம் பேர் என்ன? பாகாசுரன் நினைக்க. ஐ திங்க் பாகா. ஆமாம், கரெக்டாக தான் வருதுங்க. பாகாசுரன். பாகாசுரன் வந்து இப்போ ரீசெண்டாக 2023 வந்த படங்க. ஓகே. இந்த சைடு முடிஞ்சிச்சு. 19 கிடந்து மேலே என்ன? தானே ஏற்படுத்தி பழகி கொண்ட நல்ல தீய நடைமுறை. நல்ல பழக்கத்தை அவர் தான் ஏற்படுத்திக்கிறாரு. ஸோ பழக்கம். நல்ல பழக்கம். ஓகேங்க. 17 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். ஜூபிட்டர் கோள். தமிழில் ஜூபிட்டர்னா 5வது கோளுங்க. நம்ம தமிழில் என்னன்னு சொல்லுவோம்னா வியாழன் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி வந்தாச்சுங்க. வியாழன் சூரிய குடும்பத்தில் உள்ள 5வது கோள். நம்ம ஜாதகப்படி இது குருன்னு சொல்லுவோம். வியாழன். ஓகே. 18 வலமிருந்து இடம் என்ன? புராண மன்னர் கால கல்வி முறை. இன்னும் இப்போ பழையபடி கொண்டாடுறாங்க. என்னென்னா குருகுலம். குருவோட இடத்துக்கு போய் அங்கே குருவுக்கு பணிவிட பண்ணி அங்கேருந்தே கற்றுக்கிட்டு வர்றது குருகுலம். அங்கே தேவையான வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு வர்றது. சரிங்க. 20 கீழேருந்து மேலே என்ன? கடைசி மிருகம். அனிமல். 2 இடத்துல இருக்குங்க. விலங்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இன்றைய பதிலுங்க. எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணி இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. கண்டுபிடிங்கிற வித்தியாசத்தை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.